Hi friends, welcome to Goldy Kitchen. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நான் போட்டதிலே ரொம்ப முக்கியமான வீடியோ இதுதான் நான் நினைக்கிறேன். வீட்லேயே நம்ம மீன் அமிலம் எப்படி தயாரிக்குங்கிறத பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மீன் அமிலம் இல்லாமல் நம்ம இயற்கை வேளாண்மை பண்ண முடியாது. அது நம்ம பெரிய தோட்டத்தில்னாலும் சரி, இல்லை மொட்டை மாடினாலும் சரி, மீன் அமிலம் இல்லாமல் நம்ம டெரஸ் கார்டனிங்கில் ஆர்கானிக் கார்டனிங் நம்ம பண்ண முடியாது. ஸோ இது எப்படி நம்ம வீட்டிலே தயாரிக்குங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்கிறது மீனோட வேஸ்டேஜ் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறது நாட்டு சர்க்கரை. ஸோ இந்த மீன் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டா நம்ம மீனோட வேஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ மீன் வேஸ்ட் நீங்கள் எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நல்ல நாட்டு சர்க்கரை வாங்கிக்கிங்க. இயற்கையாக தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை வாங்கிக்கிங்க. அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டும் சமபங்காக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக நாட்டு சர்க்கரை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இது தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள். இது இல்லாமல் நம்ம கனிஞ்ச வாழைப்பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்னா. அதே போல் டேட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நாட்டு சர்க்கரை, மீன் வேஸ்ட்டு ப்ளஸ் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னர் தான் நம்ம இது முடித்த பிறகு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னர் ரொம்ப முக்கியமானது. நல்ல பெரிய கண்டெய்னராக எடுத்துங்க, சுத்தமான கண்டெய்னராக இருக்கணும். அதே போல் அதோட மூடி நல்ல மூடி, காற்று போகாத அளவுக்கு இறுக்கமாக மூடுற அளவுக்கு உள்ள கண்டெய்னர் எடுத்துங்க. ஸோ இப்போ எப்படி தயாரிக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ இது தயாரிக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்ஸ் தயாரித்த பிறகு அந்த கண்டெய்னரில் இது பண்ணிடலாம். நான் கத்தி அது பக்கத்தில் ஒரு பைப் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ மீன் கட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுங்க, இல்லாட்டா தேவையில்லை. ஸோ அந்த பைப்பு கை வச்சு மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பைப்பை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு தேவைப்படுது. அதனால் அதுவும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எத்தனை கிலோ மீன் வேஸ்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு அந்த நாட்டு சர்க்கரை அந்த மீனோட நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் மிக்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த ப்ரிப்ரேஷனில் வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ நான் நாட்டு சர்க்கரை அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கையால் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இதான பிறகு அதுக்கப்புறம் அந்த பைப்பை வச்சு நான் அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ண நேரம் தண்ணி எக்காரணம் கொண்டு தண்ணி அதில் பற்றக்கூடாது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி அதில் நம்ம சேர்த்துடவே கூடாது, தண்ணி பற்றக்கூடாது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துங்க, அது இப்போ ப்ராசஸ் அதில் பார்க்குங்க. அவ்வளோ இதுதான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, நல்லா ப்ராப்பராக ரெண்டையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த மீனோட வேஸ்ட்டோடு, அதாவது அது நீங்கள் மிக்ஸ் பண்ண நேரம் அது ஓரளவுக்கு லிக்விட் ஃபார்மில் வரும். அந்த லிக்விட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த இது ப்ளஸ் அந்த மீனோட பெரிய பெரிய மீன் துண்டுகள் இருக்கனால அதோட மீனோட முள் செதில் இதெல்லாம் அது இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னரில் அதை போட்டு நம்ம வச்சிடணும். ஸோ அந்த கண்டெய்னரில் நீங்கள் நல்லா ஏர்டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணி 21 days அதை ஃபெர்மெண்டேஷனுக்காக வைக்கணும். ஸோ 21 days நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த 21 days ப்ராசஸில் நீங்கள் இடையில ஒரு 2-3 டைம் நீங்கள் அந்த பாட்டிலை கீழே மேலேயும் நீங்கள் குலுக்கி விடணும். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உள்ளால் கை விட்டோ இது பண்ணியோ இல்லை வேறு குச்சி விட்டோ எதுவும் மிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் குலுக்கி மட்டும் விட்டால் போதும். அதே போல் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ண நேரம் உங்களுக்கு கேஸ் சில டைம் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அந்த பாட்டிலை நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த மூடியை லைட்டாக திறந்து விடுங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். மறுபடியும் நல்லா டைட்டாக மூடி வச்சிடுங்க. ஜென்ரலாகவே நாட்டு சர்க்கரை நல்லா இருந்துச்சுன்னா வேறு எந்த ப்ராப்ளம் ஆகாது. ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ 21 days நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பஞ்சாமல் இருந்த பாட்டில் திறந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி தான் இதில் ஸ்மெல் வரும். மீனோட ஸ்மெல்லு 21 நாள் கழித்து வரவே செய்யாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னா மறுபடியும் இன்னொரு 2 or 3 days இல்லை 1 week வரை நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை வச்சுங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது வேஸ்ட், உங்களோட ப்ராசஸ் கரெக்டாக போகலன்னு அர்த்தம். ஸோ 21 days வைக்கலாம். அப்படி இல்லாட்டா மேக்ஸிமம் 28 days. ஸோ அது வரை தான் அந்த
அந்த ப்ராசஸ். அதுக்கு மேலே நீங்கள் வைக்க தேவையில்லை. ஸோ இந்த 21 days ஃபெர்மெண்டேஷனில் அந்த நாட்டு சக்கரை நம்ம போட்டிருக்கனால நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ப்ளஸ் அந்த மீனோட இதுலேருந்து வரக்கூடிய அமினோ அமிலம் அந்த இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து நம்ம மீன் அமிலங்கிற மீன் அமினோ ஆசிட் அதுதான் ஆக்சுவலாக அது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான பயிர் வளர்ச்சி ஊக்கியாக வந்து நம்ம இது வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து நம்ம வந்து இலைகள்லையும் வந்து தெளித்து விடலாம், அதோட வேர்பகுதிகள்லையும் செடிகளுக்கு கொடுக்கலாம். முக்கியமான ஒரு இயற்கை உரம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம். இது நம்மாழ்வார் அவர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் சொல்லியிருக்கிறதுல வந்து இது ரொம்ப முக்கியமான பஞ்சகாவியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் மீன் அமிலம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பஞ்சகாவியா வந்து நம்மளுக்கு வந்து தயாரிக்கிறது வீட்டில் தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சிட்டிலெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மாட்டு பால் கிடைக்கணும், அதே போல் கோமியம் அந்த இதெல்லாம் வந்து பியூராக கிடைக்கணும். அது கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பஞ்சகாவியா வந்து நம்ம சென்னையில் வந்து நம்ம தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து மீன் அமிலம் வந்து ஈஸியாக தயாரிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒன்ஸ் வந்து அந்த மிக்சிங் ஃபுல்லாக நான் முடித்த பிறகு இந்த கண்டெய்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த மீன் ஹார்டாக இருக்கிற அந்த ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அதை தனியாக எடுத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் அது வந்து லிக்யூடு இருக்கிறதையும் வந்து அதில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆக்சுவலாக வந்து டோட்டலாக இப்போமே உங்களுக்கு அந்த மீனோட ஸ்மெல் வந்து ரொம்ப கம்மியாகிடும். உங்களுக்கு வந்து டோட்டலி வேறு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து அது கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த கண்டெய்னரில் போட்டு மூடிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து மீன் அமிலம் தயாரிக்கிற இது. ஸோ 21 days முடிஞ்ச அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராசஸ் கரெக்டாக போயிருந்துச்சு, உங்களுக்கு நொதித்தல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தயாரித்த அப்புறம் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட அட்வைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அது வந்து 3 monthsலேயே முடிக்க பாருங்கள். 6 months வரை வைக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 3 months வரை அதில் பெருகி இருக்கிற அந்த நுண்ணுயிர்களோட இது வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள்லாம். ஸோ அந்த டைமே வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா செடிகளுக்கு அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பட் 6 months வரை அதில் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம கேரண்டிட்டாக சொல்ல முடியாது. ஸோ என்னோட அட்வைசபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வீட்டில் தயாரிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை. எப்படினாலும் நீங்கள் சண்டே ஆனால் வந்து நான்வெஜ் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி மீன் வாங்குற அன்னைக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கி நீங்கள் வந்து தயாரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. திருப்பி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா எப்போவுமே தண்ணி மட்டும் படாமல் பார்த்துங்க. ஸோ அடுத்தால வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம், அதே போல் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஊற்றுனதை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கண்டெய்னரில் வந்து நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ இது மூடி 21 daysக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த 21 days to அந்த 28 daysக்குள்ளால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உள்ளால் வந்து இந்த பெரிய மீன்கள்லாம் நம்ம போடுறதுனால மீனோட இன்னும் சில பாகங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டைல்யூட் ஆகாமல் இருக்கும். என்ன அப்படின்னா அதோட மீன் முள் இருக்கலாம், இல்லை செதில்கள் இருக்கலாம், இல்லை மீன் எலும்புகள் அந்த மாதிரிப்பட்டது வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க. அது ஃபில்ட்ரு வந்து நார்மலாக வந்து நார்மல் வடிகட்டியில் வந்து பண்ண முடியாது. பெரிய வடிகட்டி ஓட்ட உள்ள வடிகட்டியில் வேணால் பண்ணலாம். பட் அதில் அட்வைசபிள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கையாலே அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பாட்டில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பாட்டில், அதாவது அது கெமிக்கல் ஃப்ரீ பாட்டிலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நான் இப்போ வந்து இது ஏற்கனவே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஏன்னா நான் 2-3 பாட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வேறு பாட்டிலில் வந்து அதை வந்து நான் இது பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் யூசேஜ்க்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட 2 லிட்டர் ஸ்ப்ரேயர். ஸோ இந்த 2 லிட்டர் ஸ்ப்ரேயரில் வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி. அதுக்கு வந்து நான் வந்து 30 ml வந்து நான் வந்து மீன் அமிலம் வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த கேப்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து 30 ml. ஸோ அந்த கேப்போட ஃபுல் அளவுக்கு வந்து நான் வந்து மீன் அமிலத்தை வந்து எடுத்துகிட்டு ஸ்ப்ரேயரில் ஊற்றி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம்.
ஸோ அந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நம்ம இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். அது இல்லாமல் வேர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து தண்ணீரில் கலந்து வந்து விடலாம். ஸோ இது 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு தடவை பஞ்சகாவியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம். இல்லாட்ட வந்து சப்போஸ் வந்து இதில் இன்னொரு விஷயம் சொல்லாமல் இருந்துட்டேன். சப்போஸ் வந்து நீங்கள் வெஜிடேரியன் பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா மீன் அமிலம் என்னால் தயாரிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு இன்னொரு கரைசல் இருக்குது. அதாவது இஎம் கரைசல் இருக்குது, பழக்கரைசல்னு இருக்குது. ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற சொல்ல அதுவும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேலை செய்யும். பட் மீன் அமிலத்துக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து அதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னாச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் மீன் அமிலம் தான் டாப். ஸோ இருக்கிறதுல வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா இந்த ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அப்புறம் பழக்கரைசல் வந்து பழக்கரைசலுக்கும் நிறைய எஃபெக்ட் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வர வீடியோவில் நான் ஒவ்வொன்றும் எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இலைகளில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். அதே போல் நீங்கள் தண்ணியில் வந்து செடியோட வேருக்கும் நீங்கள் விடலாம். ரெண்டுக்கும் ஒரே ப்ரொபோர்ஷன் தான். 30 ml 1 லிட்டரு, 15 ml 1 லிட்டரு தண்ணிக்கு. ஸோ அது நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் மீன் அமிலத்தை பற்றி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.